ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2243வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்திற்குள் நுழைய இருக்கிறோம். அதற்கு முன்பாக தனியன் பாசுர வரிகளை அனுபவிப்பதற்கு முன்பாக அந்த பெரிய திருமடல் ஒரே பாசுரம் ஏக பாசுர பிரபந்தம் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாசுரம் இத்துடன் PDF வடிவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த பாசுரம் அந்த பிரபந்தத்தை பெரிய திருமடலை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதற்கான சேவாகால முறையும் யூடியூப் வடிவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பெரிய திருமடலின் பொருள் சுருக்கத்தை அனுபவிக்கலாம். இந்த பெரிய திருமடல் பிரபந்தம் என்ன சொல்லுகிறது என்பதை சுருக்கமாக முதலிலே அனுபவிக்கலாம். இது பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் சுவாமி அருளியது. இந்த திருமடல் மற்றைய பிரபந்தங்களைப் போல 4 அடி கொண்ட பாட்டுக்களை உடையதன்று. மிக நீண்டதோர் பிரபந்தமாய் முழுவதும் ஒரே வாக்கியார்த்தமாயிருப்பதனால் பகுதி பகுதியாக உரையிட்டு கொண்டு போவதில் ஆங்காங்கு புரிதல் ஏற்பட்டாலும் நீண்ட வாக்கியார்த்தம் நெஞ்சில் பதிவது அரிதாயிருக்கும். எனவே அக்குறை நீங்க மூலத்தை பெரும்பான்மையாக தழுவி இப்பிரபந்தத்தில் சாரமான பொருள் கற்போர்தம் மனம் தெளிய இங்கே தரப்படுகிறது. எம்பெருமான் திருவனந்தாழ்வானாகிற திருப்பள்ளியில் சயனித்து கொண்டு ஸ்ரீ பூமி பிராட்டி திருவடி வருட ஜகத் சிருஷ்டிக்காக யோக நித்திரை செய்து அருளும் அளவில் தனது திருநாபிக்கமலத்திலே நான்முகக் கடவுளை சிருஷ்டிக்க அப்பிரம்மன் 4 வேதங்களை பெற்று வெளிப்படுத்தினான். அந்த வேதங்களில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த 4 உறுதி பொருள்கள், புருஷார்த்தங்கள் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன. அவற்றுள் மோட்சம் என்பது வீடு பேறு, சரீரம் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் என்று ஓதப்பட்டுள்ளது. அந்த புருஷார்த்தத்தை பெற விரும்புபவர்கள் கனிகளையும் இலைகளையும் தின்று முனிவர்களாய் குடிசைகளில் வசித்தும் சூரிய கிரணங்களை பட்சித்தும் நீர் நிலங்களில் மூழ்கி கிடந்தும் இப்படியே பல பாடுகள் பட்டு முடிவில் இந்த உடலை ஒழித்து மோட்சத்துக்கு சென்றார்கள் என்று ஏடுகளில் எழுதி வைத்திருப்பதை படிப்பது மட்டுமே அன்றி இன்னான் இன்ன காலத்தில் மோட்சமடைய நான் கண்டேன் என்று உண்மையாக கண்டறிந்தவர் சொல்ல கேட்டதே இல்லை. ஆகையாலே மோட்சம் என்னும் புருஷார்த்தமே பொய்யானது. அது உண்மையாக உண்டு என்றால் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு சூட்சுமமான ஒரு துளையின் வழியே போய் மோட்சத்தை பெற்று வந்தேன் என்று வந்தார் ஒருவரை காட்டிச் சொல்லுங்கள். அப்படி காட்ட முடியாமல் அவன் மோட்சமடைந்தான், இவன் மோட்சமடைந்தான் என்று பழம்பாட்டையே பாடிக்கொண்டிருக்கிற அவிவேகிகளுக்கு, அறிவிலிகளுக்கு நாம் என்ன சொல்வது? அந்த மோட்ச வார்த்தையை விட்டு தொலையுங்கள். மற்ற தர்ம, அர்த்த, காமம் என்ற 3 புருஷார்த்தங்களுள் முதலாவதான தர்மத்தை, அறம், அதனை அனுஷ்டித்த மகான்கள் தேவலோகத்தில் சென்று தேவர்களால் கொண்டாட பெற்று சீரிய சிங்காசனத்திலே இருந்து கொண்டு அங்கு அப்சரஸ் பெண்கள் சாமரம் வீசிக்கொண்டே அருகே நின்று புன்முறுவல் செய்ய அதனை அனுபவித்தும் அவர்களது கடாட்ச வீட்சணங்களை பெற்று மகிழ்ந்தும் அங்கேயுள்ள அழகிய கற்பகச் சோலைகளிலே அந்த மாதர்களுடனே கூடி விளையாடியும் அலங்காரங்களால் சிறந்த அழகிய மண்டபத்தில் அம்மாதர்களை வீணை வாசிக்க கேட்டு ஆனந்தித்தும் சிறந்த மாளிகைகளில் அம்மாதர்கள் ஆச்சரியமாக விரித்த படுக்கையின் மேல் படுத்துக்கொண்டு இனிய தென்றல் காற்று வீசப்பெற்று அழகில் சிறந்த அம்மாதர்களின் சம்ஸ்லேஷத்தை கலவியை பெற்றும் இப்படியாக சில போகங்களை அனுபவித்து மகிழ்வார்கள். இதுதான் தர்ம புருஷார்த்தத்தால் பெரும் பேறு. இரண்டாவதான அர்த்த பொருள் புருஷார்த்தத்தின் பலனும் இப்படிப்பட்டதேயாகும். ஏனென்றால்
அர்த்தமுள்ளவர்களே, பொருளுடையவர்களே தர்மம் அனுஷ்டிப்பவர்களாதலால் தர்மத்தின் பலனாக கீழ் சொல்லப்பட்டது தானே அர்த்தத்திற்கும் பாரம்பரிய பலனாக தேரக்கடவது. ஆக பொருள் உடையவர்கள்தான் தர்மத்தை அனுஷ்டிப்பார்கள். அப்படி தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் இப்போது சொன்ன மேலே சொல்லப்பட்ட பலன் அவற்றை அனுபவிப்பார்கள். ஆக அதே அர்த்தத்திற்கும் தர்மத்திற்குண்டான பலனே சொல்லலாம். ஆக தர்மம் அர்த்தம் அறம் பொருள் என்ற 2 புருஷார்த்தங்களாலும் முன் விவரித்தபடி காம இன்பம் காம புருஷார்த்தமே பலனாக பெறப்படுவதால் காமமே பிரதான சேஷியான புருஷார்த்தம் என்றும், அறம் பொருள்கள் அந்த காமத்திற்கு சேஷபூதமான புருஷார்த்தங்கள் என்றும் அதற்கு அடிப்படையான புருஷார்த்தங்கள் என்றும் கொண்டு காமத்தையே நாம் கடைப்பிடித்தோம். அது தன்னில் ஆபாசமான காமத்தை ஒழித்து ஸ்திரமாயும் ஸ்வரூப அனுரூபமாயுமாயுள்ள பகவத் காமத்தை பற்றினோம். அது கை புகுவதற்காக, அந்த பகவத் காமம் கை புகுவதற்காக இப்போது நாம் மடலூரத் துணிந்தோம். நாயகனை நோக்க நாயகியானவள் மடலூரத்தகாது என்று தமிழர் சொல்ல கேட்டிருக்கிறோமாகிலும் நாம் இவ்விஷயத்தில் தமிழர்களின் மரியாதையை உதறித்தள்ளி ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு மடலூர்கையே புருஷார்த்தம் என்று உபவாதிக்கிற என்று சொல்லுகிற ஸ்ரீ ராமாயணாதிகள் சமஸ்கிருத பாஷையில் உள்ளனவாகையால் அந்த வடநெறியையே நாம் பேணி மடலூரக் கடவோம். என்னை போல் காம புருஷார்த்தத்தை விரும்பாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சந்தனத்தின் தன்மையை அறியாதவர்கள். என்னை போல காமபுருஷார்த்தத்தின் முக்கியத்துவத்தையும் பலனையும் விரும்பாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சந்தனத்தின் தன்மையை அறியாதவர்கள், குழலோசையிலே ஈடுபடாதவர்கள், காளைகளின் களத்திலே மணி ஒலிக்க அந்த ஒலி கேட்டு சுருண்டு விழமாட்டாதவர்கள், பனைமரத்தின் மீது வாயலகு கோத்திருக்கின்ற அன்றில் பறவையின் ஆர்த்த நாதத்தை கேட்டு உருகி இறங்காதவர்கள், நாயகன் இல்லாமலும் நிலாவிலே படுக்க வல்லவர்கள், மன்மதன் தனது புஷ்ப பானங்களை மலர்கணைகளை தொடுத்து பிரயோகிக்கவும் மடலூர புறப்படாமல் சலியாதே இருப்பவர்கள், தனிக்கிடையிலே தென்றல் வந்து வீசவும் தீக்கதிவினார் போலே வருந்துதல் அன்றியே பரமசுகமாக உறங்கவல்ல ரசனை இல்லாத புஞ்சங்கள், பின்னையும் ஒரு சுற்று தடிக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் ஒரு சுற்று தடிக்கட்டும் என்று சொல்கிறார். நாயக விரகத்திற்கு வாடாது வதங்காது கிடந்து மென்மேலும் செல்வங்களை அனுபவிக்கட்டும். அப்படிப்பட்ட ரசிகத்தன்மை இல்லாத ஸ்திரீகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாயகனை பற்றி தரித்திருக்க மாட்டாமல் மடலூறுவது போலே புறப்பட்டு பின் சென்று மகிழ்ந்த மகானுபாவைகளான மாதர்களில் சிலரை சொல்லுகிறேன், கேளுங்கள். தசரத சக்கரவர்த்தியின் வார்த்தையை ஆதரித்து திரு அபிஷேகத்தை ஒழித்து முடிசூட்டி கொள்ளுதலை ஒழித்து ராஜ்யத்தை உபேட்சித்து ராஜ்யத்தை தள்ளி மிக கொடிய காட்டிலே ராமபிரான் எழுந்தருள சீதா பிராட்டியும் கூட எழுந்தருளவில்லையா? அடுத்து அழகில் சிறந்த வேகவதி என்ற ஒரு கன்னிகை தான் தனது காதலனை காண ஒண்ணாதபடி தமையன் தடுக்கச் செய்தேயும் அதனை லட்சியம் பண்ணாமல் பதறிச் சென்று போர்க்களத்திலே போய் நாயகனை பற்றி பிடித்து நகரத்திலே கொணர்ந்து சேர்த்தாள் அல்லவோ அந்த வேகவதி. அடுத்து உலூபிகை என்ற நாக கன்னிகை அர்ஜுனனை கண்டு காமுற்று தனது நகரத்திற்கு அவனை அழைத்து கொண்டு சென்று தன்னுடைய நாகலோகத்திற்கு அழைத்து கொண்டு சென்று அனுபவித்து மகிழவில்லையா? மகாபாரதத்தில் உள்ள இந்த கதையை நீங்கள் கேட்டதில்லையா? இன்னமும் பாணாசுரனுடைய பெண்ணாகிய உஷை என்பவள் சித்திரலேகை என்னும் தன் தோழி மூலமாக கண்ணனெம்பெருமானின் பேரனான அனிருத்தாழ்வானை வரவழைத்து கொண்டு ரமிக்கவில்லையா? உங்களுக்கு நான் எத்தனை திருஷ்டாந்தங்கள் உதாரணங்கள் காட்டுவேன். பார்வதியானவள் ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தான் வாட வாட தவம் செய்து பரமசிவனை பெற்று மகிழ்ந்தாள் என்கிற கதை உங்களுக்கு தெரியாதா?
இவ்வளவும் நான் சுருக்கமாக சொன்னேன். விஸ்தரித்து சொல்ல வியாச பராசர முனிவர்களே வல்லவர்கள். அந்த பழங்கதைகள் கிடக்கட்டும். யான் உற்ற நோயை யான் சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் திருநறையூர் எம்பெருமானை சேவிக்கச் சென்று சந்நிதியுள்ளே புகுந்து பார்த்தேன். பார்த்தவுடனே அந்த எம்பெருமானுடைய திருமார்பு, திரு அதரம், திருவடி, திருக்கைகள், திருக்கண்கள் ஆகிய இந்த அவயவங்கள் நீலகிரி மேல் தாமரைக்காடு பூத்தது போல பொலிந்தன. திரு அறைநான், திருத்தோள் வரை திருமகலகுண்டம், திருத்தோள் வளை மகரகுண்டலம், ஹாரம், திரு அபிஷேகம் ஆகிய திருவாபரணங்கள் பளபளன பிரகாசித்தன. அந்த எம்பெருமான் பக்கத்தில் அன்னம் போன்ற நடையழகும், மான் போன்ற தோழழகும், செப்பு போன்ற முலையழகும், கோவை போன்ற வாயழகும், கெண்டை போன்ற கண்ணழகும் உடையவளான பெரிய பிராட்டியார் இளவஞ்சி கொடி போல நின்றதையும் கண்டேன். கண்டதும் அறிவு போயிற்று, பல விகாரங்கள் உண்டாயின. இப்படி வருத்தப்பட்டு நின்ற எனக்கு கடலோசை வந்து மேன்மேலும் ஹிம்சையை பண்ணிற்று, துன்பத்தை தந்தது. எல்லோருக்கும் இனிதான நிலா எனக்கு தீயாக வீசுகின்றது. குளிர்ந்த நிலா சுடும்படியாக சங்கல்பித்தவன் யாரோ அறியேன். இந்த அளவில் மட்டுமா? எல்லாருக்கும் ஆனந்தகரமாக மலையபர்வதத்திலிருந்தும் வருகிற தென்றல் எனக்கு அழலை வீசி நின்றது. பனைமரத்தின் மீது தாமரை தண்டாலே செய்த கூட்டில் இருந்து கொண்டு அன்றில் பறவையின் பேடை லகுவான ஸ்வரத்தோடு கூவதும் என் நெஞ்சை அறுக்கின்றது. நான் என்ன செய்வேன்? கொடியவனான மன்மதனும் தனது கருப்பு வில்லை வளைத்து என்னையே இலக்காக்கிக் கொண்டு மலர் அம்புகளை பிரயோகிக்கின்றானே. நான் இதற்கு தப்பி பிழைக்கும்படி செய்வாரும் இல்லையே. எனது தேக குணங்களும் ஆத்ம குணங்களும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷத்துக்கு கலவிக்கு உறுப்பாக விடில் இவற்றால் என்ன பயன்? ஒருவரும் புகக்கூடாத காட்டிலே மனமிக்க புஷ்பம் புஷ்பித்து கமல நின்றால் அதனால் யாருக்கு என்ன பயன்? எம்பெருமானோடு அணையப் பெறாமல் வீணாக வளர்ந்து கிடக்கிற இம்முலைகள் எப்பொழுதும் கண்ணெதிரே தோன்றி நின்று மார்புக்கும் பாரமாகி வருத்துகின்றனவே. இந்த முலைகள் தொலைத்தொழிய மருந்து தருவாரும் இல்லையே. செவிக்கு இனிதாக கேட்கத்தக்க விடைமணி குரலும் என் காதுக்கு கடூரமாய் நின்றது. இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நான் வாழும் வகை ஏதேனும் உண்டோ சொல்லீர். தென்றல் முதலான இவையெல்லாம் என்மேல் படையெடுக்கும்படி செய்த மகானுபாவன் எனக்கு தெரியாமல் இல்லை. அவன் திருத்துழாய் மார்பன், சந்திரனுக்குண்டான சயத்தை துன்பத்தை போக்கி காத்தருளினவன், காளமேக திருவுருவன், காயாம்பூ வண்ணன், கடலில் அணைகட்டி இலங்கை புக்கு போர்க்களத்திலே ராவணனை கொன்றொழித்தவன், தேவர்கள் அனைவருக்கும் குலபாதகனாயிருக்க இரண்ய கசிபுவை நரசிங்க உரு கொண்டு தன் மடி மீது போட்டுக்கொண்டு மார்பு கிழிய வதைத்திட்டவன், திருவாளி கொண்ட பெருவீரன், வராக அவதாரம் செய்தொருளி பூமி பிராட்டியை உத்தரித்தவன், கடல் கடைந்து வானவர்க்கு அமுதம் அளித்தவன், வாமன ரூபியாய் மாவலிடம் சென்று திருவிக்கிரமனாகி உலகமெல்லாம் அளந்தவன், சாட்சாத் ஸ்ரீயப்பதியாய் உள்ளவன் என்பதை நான் நன்கு அறிவேன். இப்படிப்பட்ட எம்பெருமானை திருவிண்ணகர், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம், திருநறையூர் முதலான திருப்பதிகளிலே சென்று சேவித்து, சுவாமின் இப்படித்தானா என்னை கைவிடுவது? விரகம் தின்ற உடம்பை பாரீர் என்று என் அவஸ்தையை விண்ணப்பம் செய்வேன். அது கேட்டு திருவுள்ளம் இறங்கி திருமார்போடே என்னை அணைத்து கொள்ளாது ஒளியில் மாதர்களும் வைதிகர்களும் பக்தர்களும் அரசர்களும் திரண்டு கிடக்கும் இடங்கள் தோறும் புகுந்து அவனது சமாச்சாரங்களையெல்லாம் பலரறிய விளம்பரப்படுத்துவேன். அவை எவை எனில், இடைச்சேரியில் தயிர் வெண்ணெய் திருடி இடைச்சிகள் கையில் அகப்பட்டு கொண்டு உரலோடே கட்டுண்டு ஏங்கி அழுது நின்ற நிலைமை, தேவேந்திரனுக்கு இட்ட சோற்றையெல்லாம் தானே பெரும்பூத வடிவு கண்டு வயிறார தின்று நின்ற வெட்கக்கேடு, சேவகன் என்று பலரும் ஏசும்படியாக பாண்டவர்களுக்கு தூது சென்ற செலவு, கூத்தாடி என்று பெண்கள் கூறும்படி குடக்கூத்தாடினமை,
தன்னை ஆசைப்பட்டு வந்த சூர்ப்பனகையின் காதையும் மூக்கையும் அறிந்துவிட்ட புன்மை, ஒரு ரிஷியின் பேச்சை கேட்டு தாடகை என்ற ஒரு ஸ்திரீயை கொலை செய்த சிறு சேவகம், இவை போல்வன மற்றும் பல சமாச்சாரங்களை எல்லாம் தெருவிலே எடுத்துவிட்டு நாடு நகரமும் நன்கறிய மடலூர்வேன் காண்மின், மடலூர்ந்தே தீர்வேன் என்று தலை கட்டினாளாயிற்று. இதுதான் இந்த பிரபந்தத்தினுடைய கருத்து சுருக்கமாகும். இந்த அளவிலே இந்த பதிவினை நிறைவு செய்து, நாளை இந்த பிரபந்தத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய தனியன் அவற்றை நாம் அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர், உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.